அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல 5th question, integrate the following function with respect to x. Integral cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha into dx. Okay, இதில் முதல்ல cos 2x ன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். cos 2x is equal to 2 cos square x minus 1ன்னு எழுதலாம். cos 2 into x, 2x னா 2 cos square x minus 1. அப்போ இங்கே cos 2x தானே இருக்கு. அப்போ 2 cos square x அதெல்லாம் இல்லையா மைனஸ் 1. அதே மாதிரி மைனஸ் அடுத்து cos 2 ஆல்ஃபானா இங்கே ஆல்ஃபா போட்டால் இங்கேயும் ஆல்ஃபா போடும். அப்போ cos 2 ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா 2 cos square ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைடட் பை கீழே உள்ளது அப்படி தான் cos x மைனஸ் cos ஆல்ஃபா ஈக்குவல் டு integral of 2 cos square x minus 1 இங்கே minus 1 இல்லைன்னா minus 2 cos square alpha minus minusம் plus 1 divided by cos x minus cos alpha சரி into dx. இந்த minus 1 plus 1 cancel ஆகும். அப்போ இங்கே இன்னும் இருக்கு 2 cos square x இங்கே minus 2 cos square alpha into dx by cos x minus cos alpha சரிங்களா. அப்போ equal to இதில் 2 காமன் எடுத்தலாமா. 2 காமன் எடுத்தா cos square x minus cos square alpha இருக்கும் divided by cos x minus cos alpha dx. இந்த பாருங்க a square minus b square a plus b into a minus b. a square minus இது a மாதிரி a square minus b square a plus b ரெண்டு plus பண்ணணும் அப்புறம் ரெண்டு மைனஸ் பண்ணணும். is equal to 2 into ரெண்டு பிளஸ்ல எழுதுங்க முதல்ல cos x plus cos alpha அப்புறம் மைனஸ்ல எழுதணும் cos x minus cos alpha divided by cos x minus cos alpha. இது ரெண்டு ஒன்று தானே. அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிருமா. கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் மிச்சம் 2 into cos x plus cos alpha into dx சரிங்களா. அப்போ equal to இந்த 2 தனித்தனியாக பிரிச்சுருவோமா. இப்போ 2 into தனித்தனி இன்டெக்ரலாக பிரிச்சுருங்க. இது ஒரு இன்டெக்ரல் இது ஒரு இன்டெக்ரல் ஆஃப் cos x dx plus integral of cos alpha dx. அப்போ இதுக்கு இன்டெக்ரல் என்ன வரும் 2 into integral of cos xக்கு integral cos x வந்து sin x plus cos alphaங்கிறது நம்பர் தான் எங்க வித் ரெஸ்பெக்ட் x இல்லை. இது வந்து நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டு integral of dx மட்டும் இருக்கும் இல்லையா. integral of dx என்னது x plus c. ஏன்னா நம்பர் இருந்தால் நம்பர் வெளியில் எடுத்துருவோம் இல்லையா. இந்த நம்பர் அப்படி ஃபுல்லாக நம்பர் வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்துட்டா integral of dx இருக்கும். integral of dx xன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர் 2 into sin x plus x into cos alpha plus constant c. 6th question, integrate the following functions with respect to x. Integral of cos 2x divided by sin square x cos square x dx. Sin 2x is equal to 2 sin x into cos x. இந்த 2 வெக்கலை கொண்டு வந்துட்டா sin 2x by 2 is equal to sin x cos x. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா. sin 2 theta is equal to 2 sin theta cos theta படிச்சிருப்போம். இப்போ sin 2x னா 2 sin x cos x. அப்போ sin 2x அப்படி இங்கே வச்சுட்டு இந்த 2 மட்டும் கீழே கொண்டு வந்துட்டா sin x cos x இருக்கும். இந்த ஃபார்முலாவில் அப்படி மாற்றி விடுங்க. integral of cos 2x இருக்கு by இதை வந்து sin x cos x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் சரிங்களா. sin square x cos square ரெண்டுக்கும் ஸ்கொயர் இருக்குது ஒரே ஸ்கொயர் எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு integral of cos 2x by sin x cos x. இந்த இருக்கு இல்லையா sin x cos x பொதுவாக என்ன எழுதலாம் sin 2x by 2ன்னு எழுதலாம். sin 2x by 2 ஹோல் sin 2x by 2 இந்த ஸ்கொயர் எழுதணும் இல்லையா into dx is equal to integral of cos 2x by இது என்னது sin 2x ஸ்கொயர் பண்ண sin square 2x by
2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதா? அப்போ இதை தலைகளை திருப்பி விட்டோம்னா 4 ஒன்றாகும், 4 மேலே வந்துடும். சரிங்களா? அப்போ இது ஈக்குவல் டு இந்த இடத்துல இது தலைகளை திருப்பி விட்டால் 4 இன்ட்டு integral of cos 2x by sin square 2x. புரிஞ்சுச்சா? இந்த 1/4 இருக்கும், அது தலைகளை திருப்பினா 4 மேலே வந்துடும். 4 இன்ட்டு cos 2x divided by sin square 2x. இந்த sin squareனா 2 sin இருக்கு இல்லையா, sin 2x இன்ட்டு sin 2x தனித்தனியாக பிரிச்சுருங்க. 4 இன்ட்டு cos 2x by sin 2x இன்ட்டு 1/sin 2x இன்ட்டு dx. இந்த sin square 2x தான் sin square 2 ரெண்டாக பிரிச்சிருக்கேன். cos by sinனா காட்டு தானே, 1/sinனா கொசிகண்ட். அப்போ இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு integral of cos by sinனா cot 2x, 1/sinனா கொசிகண்ட் 2x இன்ட்டு dx. ஒரு ஃபார்முலா integral of என்ன ஃபார்முலா தெரியும், கொசிகண்ட் x cot x. இது ஃபார்முலா ஈக்குவல் டு மைனஸ் cos x மைனஸ் கொசிகண்ட் x. சரிங்களா? மைனஸ் கொசிகண்ட் x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. இது ஃபார்முலா. இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் x cot xனா மைனஸ் கொசிகண்ட் x ப்ளஸ் c இன்டு dx. ஓகே, அப்போ இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் x cot x இருக்கா, அப்போ 4 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் x cot x அப்படின்னா கொசிகண்ட் x cot xனா மைனஸ் போட்டு அந்த கொசிகண்ட் x போடணும். அப்போ மைனஸ் கொசிகண்ட் 2x. புரிஞ்சா? அப்போ இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் x cot x கொசிகண்ட் x இல்லை கொசிகண்ட் x cot x இருந்ததுன்னா மைனஸ் கொசிகண்ட் x போடணும். அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் கொசிகண்ட் 2x போட்டிருக்கேன் டிவைடட் பை இந்த கொசிகண்ட் 2x போட்டாச்சு. அப்புறம் 2x டிவைட் பண்ணி வகுக்கணும் இல்லையா, டிவைடட் பை 2 கான்ஸ்டன்ட் c. இந்த ரெண்டு கேன்சல் பண்ணுறா 2 வருமா, அப்போ என்ன வரும், இந்த மைனஸ் வெளியில் எடுத்துருங்க, மைனஸ் 2 இன்ட்டு கொசிகண்ட் 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் x cot xனா மைனஸ் கொசிகண்ட் x ப்ளஸ் சின்னு ஃபார்முலா. அதே தான் இங்கே 4 இருக்குது, இன்டெக்ரலில் கொசிகண்ட் 2x cot x இருக்கும். அப்போ கொசிகண்ட் 2x cot xனா கொசிகண்ட் 2x மைனஸ் கொசிகண்ட் 2xன்னு எழுதிடணும். இதில் என்ன இருக்கோ அப்படி எழுதிடணும். அப்புறம் இந்த 2x டிவைட் பண்ணி டிவைட் பண்ணும். இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டா 2 இருக்கும், மைனஸ் வெளியில் கொண்டு வந்தால் மைனஸ் 2 இன்ட்டு கொசிகண்ட் 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. 7th question, integrate the following function with respect to x. Integral of 3 plus 4 cos x by sin square x dxங்கிறத இன்டெகிரேட் பண்ணணும். அதுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியணும். integral of cosecant square x dxனா மைனஸ் cot x, integral of cosecant x cot xனா மைனஸ் cosecant x plus c. இது ரெண்டு ஃபார்முலா ட்ரிகனாமெட்ரியில் தெரியணும். இது தனித்தனியாக பிரிச்சுருங்க. சொல்யூஷன் integral of இது பை இது, இது பை இது. இப்போ 3 பை sin square x sin square x ப்ளஸ் இது பை இது என்ன வரும், 4 இன்ட்டு காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ தனித்தனியாக பிரிச்சுருங்க. இது தனித்தனி இன்டெக்ரலாக பிரிச்சுருங்க. இன்டெக்ரல் ஆஃப் 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு காஸ் எக்ஸு பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். சரியா? அப்போ தனித்தனியாக இந்த இதில் என்ன வரும்னா 3 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 4 வெளியில் எடுத்துட்டா இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸு பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதில் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை 1 பை சைன் ஸ்கொயர்னு என்ன எழுதிடலாம், 1 பை சைன்னா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு இதில் சைன் ஸ்கொயர் இருக்குது. இப்போ காஸ் பை சைனு அப்புறம் 1 பை சைன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம்ல. இது சைன் ஸ்கொயரை சைன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ காஸ் பை சைனு காட்னு எழுதிடலாம், காட் எக்ஸு. அடுத்து 1 பை சைனுங்கிறதுக்கு கொசிகண்ட் எக்ஸ் டிஎக்ஸ். சரியா? புரிஞ்சாங்க? 3 இன்ட்டு இது 1 பை சைன்னா கொசிகண்ட், 1 பை சைன் ஸ்கொயர்னா கொசிகண்ட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயரை 2 சைனாக பிரிச்சுக்கலாம். சைன் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா
காஸ் பை சைனை வந்து காட்டுன்னு எழுதிட்டேன். அப்புறம் ஒரு 1 பை சைனுங்கிறத கொசிகண்ட் எழுதிட்டேன் டிஎக்ஸ். ஓகேவா? அப்போ இன்டகரல் ஆஃப் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும்? இன்டகரல் ஆஃப் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ். இப்போ மைனஸ் காட் எக்ஸு. அடுத்து ப்ளஸ் 4 இன்ட்டு கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்க்கு என்னது? கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் வந்து மைனஸ் கொசிகண்ட் எக்ஸு கான்ஸ்டன்ட் சியா. அப்போ என்ன ஆன்சரு? மைனஸ் 3 இன்ட்டு காட் எக்ஸு மைனஸ் 4 இன்ட்டு கொசிகண்ட் எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா? 8th question, integrate the following function with respect to x. Integral of sin square x divided by 1 plus cos x dx. இதில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபார்முலா sin square theta plus cos square theta is equal to 1 தெரியும் இல்லையா? 1. அப்போ இந்த sin square மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இது அங்கே கொண்டு போயிடும். அப்போ sin square x is equal to 1 minus cos square x. 1னாலும் 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதை போடலாமா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ரெண்டையும் கூட்டி எழுதணும், ரெண்டையும் கழிச்சு எழுதணும். அப்போ 1 ப்ளஸ் காசு இன்ட்டு 1 மைனஸ் காசு. இப்போ சைன் ஸ்கொயரை இப்படி எழுதலாம். ஓகேவா? இப்போ இன்டகரல் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா என்ன எழுதுறேன்? 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை கீழே உள்ள 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். புரிஞ்சிச்சா? சைன் ஸ்கொயர் பொதுவாக 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் மேலே மட்டும் எழுதியிருக்கு, கீழே அப்படி தான் எழுதி. ரெண்டு கேன்சல் ஆயிருமா? ரெண்டு 1 தானே. அப்போ இன்டகரல் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குமா? தனித்தனியாக பிரிச்சுருங்க. இது ஒரு இன்டகரல், இது ஒரு இன்டகரல். இப்போ இன்டகரல் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இன்டகரல் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் போட்டுட்டு இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். புரிஞ்சா? இப்போ இன்டகரல் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். அப்போ இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் மைனஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். இன்டகரல் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? டிஎக்ஸ் என்ன வரும்? எக்ஸு. அடுத்து மைனஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸ் என்னது? சைன் எக்ஸு. அவ்வளோதான், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இப்போ எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.